ஒரு பொண்ண பஞ்சாயத்துல நிக்க வச்சு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் சளைக்காம பதில சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அவங்களும் கேள்வி கேட்டு கேட்டு டயர்ட் ஆகி போறாங்க. இவளும் பதில சொல்லி சொல்லி டயர்ட் ஆகி போறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் இந்த பொண்ணோட அப்பாவா தான் இருக்கும். திடீர்னு இறந்து போயிருப்பாரு. அதனால அந்த பதவி அந்த பொண்ணுக்கே கொடுத்துருவாங்க. ஆனா அது இந்த போட்டி போடுற ரெண்டு தலைவர்களுக்கு பிடிக்காது. அதனால அவங்க ஆட்களே ரெடி பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இவளும் சளைக்காம பதில சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுல ரெண்டு பேருமே டயர்ட் ஆகி போறாங்க. வழியா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு சோடா குடிக்க போனா அந்த நேரம் அந்த ஒரு வெட்டியான் கை தூக்கிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு வந்து நிக்கிறான். உனக்கு என்ன கேள்வின்னு சொல்லி கேட்டா, இந்த ஒரு இடுகாட்டுல இன்னும் 4 பேர் புதைக்கிறதுக்கு தான் இடம் இருக்குது, இதுக்கப்புறம் இடம் இல்லைன்னு சொல்ல. இதை கேட்டு இந்த பொண்ணு உறைஞ்சு போறா. இதை பயன்படுத்திக்க நினைக்கிற போட்டி தலைவர்களோ இதுக்கு பதில சொல்லுன்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு ஒன்னும் தெரியாம நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிடுற. அங்க போறவ கதவை சாத்திக்கிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. இதனால வெட்டியான் வீட்டுக்கு போறவ ஊருக்குள்ள எத்தனை பேர் சீரியஸா இருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் கணக்கெடுத்து கொடுக்குறியான்னு சொல்லி கேட்க, அவனும் அடுத்த நாளே நோட்டை எடுத்துட்டு ஊர்ல இருக்கிற வயசானவங்க எல்லாம் பார்த்து இது எத்தனை நாள்ல போகும்னு சொல்லி கணக்கு எடுக்கிறான். அதுல ஒரு 9 பேர் தேர்றதுனால அந்த 9 பேர் 2 வருஷத்துக்குள்ள போற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி இவட்ட வந்து கொடுக்குறான். அதை பாக்குறவ 4 குழிக்கு 9 பேரான்னு முடிவு பண்ணி ஒரு பேப்பர்ல 9 பேரோட பேரை எழுதி அதை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கிறாங்க. சின்ன தலைவனோட அப்பா பேரை வந்துருது. அவனும் சந்தோஷத்துல அங்க வெடி வெடிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து நைட் நம்ம வீட்டுல விருந்திருக்கு, எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க சொல்லிட்டு போறான். வீட்டுக்கு வர எல்லாருக்குமே பிரியாணியை வாரி வாரி இறக்கிறான். சரக்கையும் காய்ச்சி ஊத்துறான். ஆனா சரக்கு காய்க்கிற இடத்துக்கு போற ஒரு குடியாரன் என்னடா பவரே பத்தல இப்படியா காய்ப்பேன்னு சொல்லிட்டு மேல இருக்கிற பல்பையும் காலில் இருக்கிற செருப்பையும் கழட்டி உள்ள போட்டு இப்படி தாண்டா காய்க்கணும்னு சொல்லிட்டு போறான். அது தெரியாத சப்ளையரோ அந்த சாராயத்தை கோட்டு போய் எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துறான். அடுத்த நாள் விடியுது. இன்னத்துல வீட்டு வாசல்ல 4 பேர் எந்திக்க முடியாம கிடக்குறாங்க. என்னன்னு போய் பார்த்தா அந்த சாராயத்தை குடிச்சதுல வாயில நுர தள்ளி இறந்து கிடக்குறாங்க. அதனால ஒட்டுமொத்த ஊருமே கதற ஆரம்பிச்சிருது. ஏன்னா இருந்த 4 குழியும் போச்சேன்னு சொல்லி. கடைசியில பார்த்தா இடுகாட்டுல ஹவுஸ்ஃபுல் போர்டே வச்சிடுறாங்க.